வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடி, உலகையே திரும்பி பார்க்க வைத்த பிரம்மாண்ட போராட்டங்கள், மாதக்கணக்கில் இலங்கையை சர்வதேச தலைப்புச் செய்தியாக்கிய நெருக்கடி நடந்து ஏறத்தாழ ஓராண்டாகிறது. நெருக்கடியில் நடந்த அரசியல் மாற்றத்தில் இவருக்கு பதில் இவர் என இலங்கையின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார் தினேஷ் குணவர்தன. இன்றைய இலங்கையின் நிலை, இந்திய உறவு, மீனவர் பிரச்சனை, தமிழர்களின் நிலை, அரசியல் தீர்வு, தமிழ்நாடு என நமது பல கேள்விகளுக்கு மனம் திறக்கிறார் இலங்கை பிரதமர். Prime Minister Ayubhavan. Ayubhavan. How are you? இலங்கை நலமா? Sri Lanka is doing fairly well. இலங்கை இப்போ நலம். Towards economic. வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். Difficult times we faced, unprecedented difficult times. President சீரான பொருளாதாரத்துக்கு அடிப்படையான முக்கிய விஷயம் சட்டம் ஒழுங்கு. அதை முதல்ல சரி செஞ்சோம். இப்போ தலை தூக்கி வளர்ச்சியை நோக்கி சரியான பாதையில நகர்ந்துட்டு இருக்கோம். இதுல நல்ல அறிகுறிகள் தெரியுது. உற்பத்தி துறையில, வேளாண் துறையில, agricultural sector. சுற்றுலாத்துறையில, ஆமா, சுற்றுலாத்துறையில பெரிய வளர்ச்சி. இந்திய சுற்றுலா பயணிகளை அன்போட எதிர்நோக்குறோம். இந்திய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை பெருமளவுக்கு அதிகரிச்சிருக்கு. தூரம் கம்மி பாத்தீங்களா? இந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? ஆமா, நெருக்கடிகளை சந்திக்கும் நாடுகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய முன்னேற்றம் இது. உங்க பொருளாதாரம் வளரலனாலும் சீரடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? It has stabilized. Yeah, it has stabilized in some sectors. ஆமா, சில துறைகள்ல சீரடைஞ்சிருக்கு, சில துறைகள்ல வளர்ச்சியே இருக்கு. கொரோனாக்கு முந்தைய நிலைக்கு சில துறைகள் முன்னேறி இருக்கு. As you mentioned, the tourist traffic. But ஆனா மொத்தத்துல நெகட்டிவ் growth தானே இருக்கு. Well, negative growth according to the understanding we have reached with the IMF and the World Bank. ஆமா, IMF மற்றும் உதவி செஞ்ச தேசங்களோட ஏற்படுத்திய ஒப்பந்தங்களால சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கோம். இன்னும் மேற்கொண்டு வளருவோம்னு நம்பிக்கை இருக்கு. Parallel to the economic decisions we are making will move us forward, so we are confident. How do you think இந்த நெருக்கடியில இந்தியா உங்களுக்கு செஞ்ச உதவி திருப்தி அளிக்குதா? How satisfied are you about the Indian response? I must thank the Indian Prime Minister Narendra Modi Sri. பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கோம். நெருக்கடியில முதல்ல தாமதமின்றி இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டிய நாடு இந்தியா. The swap they have given, the loan credit facility, பல வகைகள்லையும் இலங்கைக்கு உதவி இருக்கு இந்தியா. உதவித்தொகையாகட்டும், இல்லை கடனாகட்டும், நெருக்கடியில் அத்தியாவசிய பொருட்கள், எரிபொருள்லாம் கொடுத்து உதவியதாக இருக்கட்டும், இந்தியா பல வகைகளில் எங்களுக்கு பெரிய உதவிகளை செஞ்சுருக்காங்க. சர்வதேச அளவில் கூட இந்தியா அளித்த உதவிகள் இலங்கைக்கு பலம் சேர்த்திருக்கு. India's support gives Sri Lanka strength, not only as neighbors, but as a giant in the world economic street. IMF உதவி கிடைக்கவும் இந்தியாவோட உதவி காரணமா இருந்திருக்குல்ல? In the IMF talks, India has been very கண்டிப்பா இந்தியா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எங்களுக்கு உதவி செஞ்சது. இந்தியான்ற ஒரு பொருளாதார ஜாம்பவான் எங்க பக்கம் நிக்கிறது மற்ற நாடுகள் மத்தியில எங்க மேல நம்பிக்கையை கூட்டி அவங்களோட உதவி பெறுவதற்கும் காரணமா இருந்திருக்கு. also depends in the regional giant being with us. Prime Minister, பொருளாதார நெருக்கடியிலிருந்து நீங்க மீண்டிருக்கலாம், ஆனா அரசியல் நெருக்கடி, you know, economic crisis generates into political crisis, but பாருங்க, பொருளாதார நெருக்கடி அரசியல் நெருக்கடிக்கு வழிவகுக்கும். poor people of our country
ஆனால் ஏழை மக்களுக்கு எப்படி உதவி செஞ்சு மீட்கிறோன்றது தான் முக்கியமான டெஸ்ட் எங்களுக்கு. To the rural poor, the urban poor. பொருளாதார உதவிகள் படிப்படியான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அதை நாம் இன்னைக்கு கண்கூட பார்க்குறோம். Economic growth will take its path of step by step progress as we are seeing today. பிரதமரா நீங்க பொறுப்பேற்ற சூழல் ரொம்ப நெருக்கடியான சூழல் இல்லையா? எல்லோரும் இந்த பதவிக்கு வர ஆசைப்படாத சூழல். I was of course. ஆமாம், அவை முன்னவரா அப்போ இருந்தேன். அதிபர் பிரதமர் 2 பேரும் பதவி விலகி இருந்த ஒரு சூழல். Both left office. And ஒரு அரசியல் சாசன வெற்றிடம் உருவாயிருந்தது இல்லையா? yes, exactly. And the understanding of the political leaders of the government. ஆமாம், புதிய அதிபரையும் புதிய பிரதமரையும் தேர்வு செய்யும் சூழல் உருவானது. எங்க மேல வைக்கப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமா செயல்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். Was entrusted in us, which I feel we have delivered. பாராளுமன்றத்தோட நம்பிக்கையை தொடர்ந்து பெற்றிருக்கோம். முக்கிய மசோதாக்களுக்கு தொடர்ந்து பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கு. Reform, necessary legislation for political decisions to engage in new enactment of constitutional other bills which have been passed through parliament. இந்தியா போல இலங்கையிலும் வலுவான பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்கு. Parliamentary democracy. இந்த அரசியல் ஸ்திரத்தன்மை தொடரும்னு நம்புறீங்களா? அரசியல் ஸ்திரத்தன்மையையும் பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் காப்பதில் நாங்க உறுதியா இருக்கோம். இது இலங்கைக்கு, இந்தியாவுக்கு, ஒட்டுமொத்த பிராந்தியத்துக்கும் நல்லது, ஜனநாயகத்துக்கும் தான். Very much. India, Sri Lanka has protected, strengthened. கண்டிப்பா இந்தியாவும் இலங்கையும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை காப்பாற்றி நூற்றாண்டு நோக்கி போயிட்டு இருக்கோம். இது பெருமையான விஷயம். இதனோட நாம வளர்ந்துருக்கோம். Progress also keep our international commitments at the same time. எங்க நேர்கள் பலருக்கு இது தெரியாம இருக்கக்கூடும். உங்களுக்கு தனிப்பட்ட அளவுல வலுவான இந்திய தொடர்புகள் இருக்கு இல்லையா? Very much. ஆமா, உங்க அப்பா திரு குணவர்தன இந்திய விடுதலை இயக்கத்துல பங்காற்றியவர். பிரதமர் நெஹ்ரு, கிருஷ்ணமேனன் உள்ளிட்டோரோடு நெருங்கி பணியாற்றியவர் இல்லையா? Yes, my late father was the founder member of the. ஆமா, என்னோட தந்தையார் ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர். அதுக்காக போராடியவர். லண்டன்ல ஜவஹர்லால் நேருவோட இணைஞ்சு பணியாற்றியவர். ஜெயபிரகாஷ் நாராயண், கிருஷ்ணமேனன் இவங்களோடையும் பணியாற்றியிருக்காரு. ஜெயபிரகாஷ் நாராயண், Krishna Menon, and all most of the leaders at that time. Even in the US, he was associated. அமெரிக்கால கூட இந்திய விடுதலை அமைப்புகளோட பணியாற்றி பங்கெடுத்தவர். And then they had to cross because the British issued arrest order on him. பிரிட்டிஷார் அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் போட்டதுனால இந்தியாவுக்கு போனாரு. விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து இந்திய சிறைகளையும் இருந்தார். So all their friends, I mean, the solidarity was there right through, and post-independent also. விடுதலைக்கு பின்னாடி கூட இந்தியாவோட நெருக்கமா இருந்து அணிசேர அமைப்பில் இருக்கிறது தொடங்கி இலங்கையோடைய முக்கிய பொருளாதார சர்வதேச கொள்கைகள் உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றினார். So it's been a long way, a very long way for us. Yes. உங்களை இந்தியாவுடைய நண்பர்னு சொல்ல முடியுமா? Very much, always. You were the personal level. India, கண்டிப்பா நான் இந்தியாவின் நண்பன். we have had இந்தியா இலங்கை உறவு நட்பையெல்லாம் தாண்டிய பந்தம். history in religious. நம்மிடையே பல நூற்றாண்டு கால கலாச்சார வரலாற்று பந்தம் இருக்கு. On pilgrim. ஆமா, ஆழமான கலாச்சார உறவு. ஆமா, ஒவ்வொரு தலைமுறையும் இந்த பந்தத்தை வளர்த்தெடுத்திருக்கு. இந்திய இலங்கை உறவு பல சூழல்களை பார்த்திருக்கு. இதுல பிரச்சனைகள் இருந்திருக்கு, சுமூகமான சூழல் இருந்திருக்கு, நெருக்கடிகள் இருந்திருக்கு. தற்போது உள்ள சூழல்ல இந்திய இலங்கை உறவை எப்படி வர்ணிப்பீங்க? Sri Lanka relations under your regime. Sri Lanka has entered into various development projects. இந்தியாவும் இலங்கையும் பல வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இந்த திட்டங்களை நாங்க முன்மொழிய இந்தியா சம்மதிச்சிருக்கு. புதிய வாய்ப்புள்ள துறைகள்ல இவை அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சூரிய மின் திட்டங்கள், எலக்ட்ரிக்கல் துறையில
பெட்ரோலிய துறையில எங்க நாட்டுல முக்கிய துறைமுகங்களை உருவாக்குறதுல, development of key ports in our country. திருகோணமலையில இந்தியா செயல்படுத்த போற திட்டம் உலக கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த திட்டம் எப்படி இந்தியாவுக்கு, இலங்கைக்கு, இந்த பிராந்தியத்துக்கு பலன் தரும்னு நினைக்கிறீங்க? It will benefit Sri Lanka and also the region and also இந்த திட்டத்தால இலங்கை பெரிய பலன் பெறும். ஒட்டுமொத்த பிராந்தியமும் இந்தியாவுமே பலன் பெறும். திருகோணமலை ஒரு முக்கியமான இடத்துல வங்கக்கடல்ல அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி வர்த்தகம் பெருக்கெடுக்கும் பகுதி. Speaking about Trincomalee, நெப்போலியன் போனபார்ட் சொன்னதா சொல்லுவாங்க, திருகோணமலையை ஆள்பவரே இந்திய பெருங்கடலை ஆள்கிறார் அப்படின்னு. இலங்கையில சிலரால இந்தியாவுடைய இந்த திருகோணமலை திட்டத்துல அதனது நோக்கங்கள் சந்தேகிக்கப்படுறத பார்க்கிறோம். இந்திய நோக்கம் வளர்ச்சிக்கானது, அது ஒன்றும் புதிதல்ல. பல காலத்துக்கு திருகோணமலைக்கு முக்கியத்துவம் இல்லாமலே இருந்தது. இந்தியான்ற ஒரு பொருளாதார ஜாம்பவான் இங்க வளர்ச்சி திட்டம் மேற்கொள்றது ஆசிய பிராந்தியத்துல புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும். இந்தியாவுடைய நோக்கங்கள் மீது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையா? அரசியல் இயக்கங்கள் சில விமர்சனங்களை வைக்கலாம், ஆனா வளர்ச்சிக்காக சில முக்கிய முடிவுகள் எடுத்தாகணும். இந்த திட்டத்தால இந்தியா மட்டுமா பயன்பெற போகுது? அங்க நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகள் இருக்கு. எங்களுக்கும் எண்ணெய் தேவை. தெற்காசியாவே இந்த திட்டத்தால பயன்பெறக்கூடும் இல்லையா? நிச்சயமா மற்ற நாடுகளும் பயன்பெறலாம். இன்னொரு பக்கம் பரவலா வைக்கப்படுற சர்வதேச விமர்சனம், இலங்கை சைனாவால கடனாளியாக்கப்பட்டு தான் நெருக்கடிக்கு உள்ளானது, சைனாவுடைய டெட் ட்ராப் டிப்ளமசியால பாதிக்கப்பட்ட நாடு இலங்கை அப்படின்னு. India and Sri Lanka both were the first to recognize. இந்தியாவும் இலங்கையும் தான் முதல்ல சீன குடியரசை சர்வதேச அரங்கில் அங்கீகரிச்ச நாடுகள். அதை மறந்துட வேணாம். பல உலக நாடுகள் சீனாவை அங்கீகரிக்காத போதும் நாம அங்கீகரிச்சோம். அப்போ தொடங்கி சீனாவோட வர்த்தக பொருளாதார உறவுல இருந்திருக்கோம், பொருளாதார ஒப்பந்தங்களையும் இருந்திருக்கும், சீனாவோட நட்புறவுல இருந்திருக்கும். இந்த பொருளாதார முடிவுகள் எங்க மேல திணிக்கப்பட்டதா நாங்க கருதல. இந்த பொருளாதார உறவுகளை வளர்ச்சிக்காக மேற்கொண்டிருக்கோம். இந்த பொருளாதார நெருக்கடியில சைனாவுக்கு துளியும் பங்கு இல்லையா? சிலர் அப்படி சொல்றாங்க. ஒரு பிரதமரா நான் அப்படி நினைக்கல. எல்லா நட்பு நாடுகளோடும் பக்க சார்பு இல்லாம நல்லுறவுல இருக்கும். இந்தியாவுடைய பாதுகாப்பு குறித்த கவலைகளை எப்படி எதிர்கொள்றீங்க? இந்தியாவில் பலரால நம்பப்படுவது சைனா இலங்கையை பயன்படுத்தி இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் விடுக்குது அப்படின்னு. ஸ்ரீலங்கா has always faced this problem. பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை எப்பவுமே இருந்திருக்கு. காரணம், இந்திய துணைக்கண்டத்தோட கடைசி நிலப்பரப்பு இலங்கை என்பதனாலதான். இந்திய பெருங்கடலோட கடைசி நிலப்பரப்பு இலங்கை தான். உதாரணத்துக்கு 1987 இந்தியா இலங்கை ஒப்பந்தத்துல ஒரு ஷரத் இருந்தது. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவை இலங்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும்னு ஷரத்து. அன்னைக்கு இந்த பகுதியில அமெரிக்க நோக்கங்கள் மேல இந்தியாவுக்கு சந்தேகங்கள் இருந்தது. இலங்கை நண்பர்களோட நல்லுறவையே விரும்புது. இந்திய பாதுகாப்பு குறித்த இந்த கவலைகளை எப்படி எதிர்கொள்றீங்க? இந்தியா ராஜாங்க ரீதியாகவும் இவற்றை எழுப்புது. பொது வழியில கூட இந்த கவலைகள் வெளிப்படுறத இந்திய தரப்புல இருந்து நம்ம பாக்குறோம். இந்தியாவோட பாதுகாப்பு கவலைகளை மிக உயர் மட்டத்துல அணுகிட்டு இருக்கோம். இந்த விவகாரம் எழுப்பப்படும் போதெல்லாம் இத மிக உயர் மட்டத்துல தான் பேசி அணுகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேச்சுவார்த்தையில தான் இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்றேன், எங்க படைகளுக்கு பயிற்சி அளிக்கும் போது கூட எங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்தியா தான். பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுக்கு உங்களுடைய உத்தரவாதம் என்ன? இந்திய பாதுகாப்புக்கு மற்ற சக்திகள் அச்சுறுத்தல் ஏற்படுத்த இலங்கை பயன்படாது என்றார்.
இலங்கை நடுநிலைய விடாது, இந்தியாவோட ஆழமான நட்பையே பேணும். இலங்கையால இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் உருவாகாது. சீன அணு ஆயுத நீர்மூழ்கிகள் இங்க வருவதெல்லாம் சில கவலைகளை ஏற்படுத்தி இவையெல்லாம் மிக உயர்மட்ட அளவுல எழுப்பப்பட்டு தொடர்ந்து அணுகப்படுகிறது. ஸோ மேற்கொண்டு இதை பத்தி நாம் பேச விரும்பல. ஆனா அரசுகளிடையே உள்ள புரிந்துணர்வும் பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம்னா, சில சமயங்கள்ல அரசியல் வல்லுநர்களுடைய புரிதல் அதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. இந்திய இலங்கை உறவுல இன்னொரு முக்கியமான விவகாரம் 13வது சட்ட திருத்த அமலாக்கம் பற்றியது. இதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருது. மாகாணங்களுக்கு உரிமை பகிர்ந்தளிப்பதில் என்னதான் பிரச்சனை? Initially the 13th amendment 13வது சட்ட திருத்தத்தை முதல்ல கொண்டு வந்த போதும் ஆயுத போராட்டம் நிற்காம தொடர்ந்தது. இந்திய படைகளும் இங்க வந்தாங்க, பல தியாகங்களை செஞ்சாங்க. விடுதலை புலிகள் 13வது சட்ட திருத்தத்தை நிராகரிச்சு தொடர்ந்து ஆயுத போராட்டம் நடத்தினாங்க. அதனால 13வது சட்ட திருத்த ஷரத்துகள் முழுமையா அமல்படுத்தப்படவே இல்லை. அப்புறம் ஒரு கடுமையான சூழல்ல தான் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டியிருந்தது. அப்புறம் மாகாண சபைகள் கலைந்து போயின. அதுக்கப்புறம் மஹிந்த ராஜபக்ச அரசு காலத்துல வடக்குல, கிழக்குல, இதர மாகாணங்கள்ல தேர்தல் நடத்தப்பட்டு மாகாண சபைகள் செயல்பாட்டுக்கு வந்தன. போன ஆட்சி காலத்துல மேற்கொள்ளப்பட்ட அரசியல் சட்ட திருத்த முயற்சியால தேர்தல் நடத்துவது தடைப்பட்டது. சட்ட திருத்தத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு தடைப்பட்டது. There was an amendment moved by the last government which stuck the constitutional process of இந்த பகுதிகளை மறுவரையறை செய்யும் முயற்சியால தேர்தல் நடத்தப்படாமல் போனது. ஆனா எங்க அதிபர் சொல்லியிருக்கார், எங்கள் அரசு தேர்தலை நடத்த உறுதி கொடுத்திருக்கு. stalled the whole election process. President has agreed, our government has agreed to hold provincial elections. கொள்கை அளவில் 13வது சட்ட திருத்தத்துடைய முழுமையான அமலாக்கத்தை ஏற்கிறீங்களா? 30 ஆண்டு கால அனுபவம், அதன் படிப்பினையோட அடிப்படையில 13வது சட்ட திருத்தத்தை செயல்படுத்தணும். வடக்கு தலைவர்கள் இந்த அமலாக்கத்துல சில மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அவங்கள அதிபர் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கார். தென்னிலங்கையை சேர்ந்தவங்க இந்த அமலாக்கத்துல சில சந்தேகங்களையும் எழுப்பலாம். புதிய நிர்வாக கட்டமைப்பை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது ஒரு ப்ராசஸ். அதுதான் நாங்க செய்யறோம். தமிழர்கள் அதிகம் வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய தற்போதைய சூழல் எப்படி இருக்கு? ஒட்டுமொத்த நாடும் நெருக்கடியை சந்திச்சது. கோவிட் எங்களை ரொம்பவே பின்னோக்கி இழுத்து போட்டுச்சு. இந்தியா உள்ளிட்ட நாடுகளோட உதவியால மிக குறைவான விகிதாச்சாரத்துல கோவிட் மரணங்கள் நடந்த நாடா நாங்க மீண்டு எழுந்தோம். அந்த மீட்சிக்கு நாங்க கொடுத்த விலை அதிகம். பெரிய பொருளாதார பின்னடைவை நாங்க சந்திச்சோம். வடக்கு கிழக்கு ரொம்பவும் பாதிக்கப்பட்டதில்லை. வடக்கும் கிழக்கும் மீள தொடங்கியது. அங்க இந்தியாவுடைய உதவி திட்டங்கள் அமலாகுது. சீனா, ஐரோப்பிய ஒன்றிய திட்டங்களும் இருக்கு. வடக்கு கிழக்குல அரசியல் தீர்வு? ஆமா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் பிரதிநிதிகள் பொறுப்புக்கு வரணும். இம்முறை அங்க தமிழ் பேசக்கூடிய ஆளுநர்களை நியமிச்சிருக்கிறீங்க. சிங்களர் தமிழர்னு எந்த வேற்றுமையையும் அதிபர் காட்டல. செந்தில் தொண்டைமான்ற அனுபவம் வாய்ந்த தொழிற்சங்கவாதி அரசியல் தலைவரை கவர்னரா கிழக்குல நியமிச்சிருக்கோம். அப்புறம் வடக்குல திருமதி சார்லஸ், அவங்களும் தமிழர் இல்லையா? அவரும் தமிழர், முன்னாள் சிவில் சர்வெண்ட். அவங்க எப்படி கையாளுறாங்க? சிறப்பா கையாளுறாங்க. 2 மாகாணங்களிலும் பொருளாதார வளர்ச்சி, புதிய முதலீடுகள், வேளாண் உற்பத்தி பெருக்கத்தை எல்லாம் பார்க்கிறோம்.
very increased harvest and new investment that is being discussed by the governors of both provinces. The long persisting issue of பிரைம் மினிஸ்டர், நம்ம இரு நாட்டு கரைகளிலும் வாழக்கூடிய தமிழ் பேசும் மீனவர்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ள மீனவர் பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதா? இதற்கு என்னதான் நிரந்தர தீர்வு? Is there no permanent solution to this issue? You know, both, as you mentioned, நீங்களே சொன்னது போல ரெண்டு பக்கத்துலயும் தமிழ் மீனவர்கள். பிரச்சனை மீன்களுக்கு எல்லை இல்லை, அவை எல்லா பக்கமும் செல்லக்கூடியது. மீனவர்கள் அதை பிடிக்க பின்தொடர்ந்து போய் பிடிப்பாங்க. அதுதான் எங்க தரப்பு வாதம். பாக் ஜலசந்தி ஒரு சின்ன பகுதி. இதை பத்தி விரிவா பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு, சில உடன்பாடுகளும் ஏற்பட்டிருக்கு. கைதான மீனவர்கள் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. பிடிக்கப்பட்ட படகுகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. எங்க மீன்பிடி தொழிலோடைய நலன் கருதி எங்கள் வடக்கு பகுதி மீனவர்களுடைய கவலைகளை, பிரச்சனைகளை எழுப்பியிருக்கோம். ஆனா ஒன்னு சொல்ல முடியும், அது நல்ல மீன்வளம் நிறைந்த பகுதி. இந்திய மீனவர்களுக்கு உரிமம் வழங்கி மீன் பிடிக்க அனுமதிக்கக்கூடிய இந்தியாவுடைய ப்ரொபோசல் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஆமா, அதை பத்தி பேசிட்டு வரோம். அதிபர் ரணில் டெல்லி போன போதும் இதை பத்தி பேசப்பட்டது. இந்த திட்டத்தை பரிசீலிக்க தயாரா இருக்கிறீங்களா? ஆமா, பரிசீலிக்க தயார். இருதரப்பு மீனவர்களோட ஒத்துழைப்பு இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அரசுகள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, பிரதானமா மீனவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விவகாரத்துல ஒரு புரிந்துணர்வு இருவருக்கும் தேவை. இன்னைக்கும் இலங்கை சிறையில இந்திய மீனவர்கள் வாடுறாங்க. அவங்கள நல்லெண்ண அடிப்படையில விடுவிக்க நீங்க பரிசீலிப்பீங்களா? அந்த கோட்பாட்டை எப்பவுமே எங்க அரசு கடைபிடிக்குது. ஆனா சில சட்ட நடைமுறைகளை சட்ட ரீதியா தான் அமல்படுத்த முடியும். கடந்த ஆண்டுகள்ல ஏராளமான மீனவர்களை விடுதலை செஞ்சிருக்கோம். இலங்கை தமிழர்களுடைய நிலை குறித்து தொடர்ந்து அக்கறை வெளிப்படுத்தக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கும் உங்களுடைய செய்தி என்ன? இந்த கருத்துக்களை தொடர்ந்து நாங்க கேட்டுட்டு வரோம். களத்துல எந்த போரும் இப்போ நடக்கல. What is your message to our political parties and our chief minister? Political parties and chief minister, நாங்களும் உங்களை மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகம் தான். நாம இரு தரப்புக்கான வளர்ச்சிக்காக தொடர்ந்து பேசணும். that for the progress of both sides. இலங்கை மக்கள் அனைவரும் மதம், இனம், மொழி இதெல்லாம் தாண்டி சமம்னு உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? Sri Lanka is all equal. அனைவரும் சமம், அனைவரும் இந்நாட்டு மக்கள். இலங்கை அரசமைப்பு சட்டத்தோட அடிப்படை உரிமைகள் மிகவும் பலமானது. யாருடைய உரிமையும் சமரசத்திற்கு உட்பட்டதில்லை. இது எங்கள் அரசியல் சாசனம் வழங்கக்கூடிய பாதுகாப்பு. இலங்கையில அதிகரிக்கக்கூடிய பெரும்பான்மையினவாதம் கவலை அளிக்குது. அது விரிவா பேசப்பட வேண்டிய விவகாரம். நாங்க சமூகத்தோட எல்லா தரப்பிடமும் இணைந்து செயல்பட தயாராகவே இருக்கோம். எங்கள் அரசுகள்ல எல்லா இனத்தை சேர்ந்த பிரதிநிதிகளும் இருந்திருக்காங்க. சர்வதேச அரங்குல பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இது தொடர்பா வைக்கப்படுகின்றன. ஆனா நாங்க ஒரு தேசமா அனைவருடனும் இணைந்தே நடைபோட நினைக்கிறோம். As a nation with all our citizens together. இலங்கைக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.